குடும்பத்தை பற்றிய ஒரு நல்ல போதனை மனித இனத்துக்கு செய்யப்படும் ஒரு மாபெரும் சேவையாகும். குடும்பத்தை பற்றிய ஒரு நல்ல போதனை மனித இனத்துக்கு செய்யப்படும் ஒரு மாபெரும் சேவையாகும் என்கிறார் புனிதரும் முன்னாள் திருத்தந்தையுமான 2ஆம் யோவான் பவுல். இறை மனித இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு ஆணை சந்திக்காத எந்த ஒரு பெண்ணும், ஒரு பெண்ணை சந்திக்காத எந்த ஒரு ஆணும் முழுமை அடைவதில்லை என்று சொல்வார் எட்மண்ட் ஹுசேல் என்பவர். ஆக திருமணம் முடிக்கக்கூடியவர்கள்தான் வாழ்வில் முழுமையை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்பது தெளிவு. திருச்சி மறைமாவட்டத்தினுடைய ஆயர் ஒரு நாள் ஞாயிறு மறைக்கல்வியை சந்திக்க சென்றார். அவ்வாறு சந்தித்து கொண்டிருந்த பொழுது புது நன்மையை பற்றிய ஞாயிறு மறைக்கல்வி வகுப்பை அவர் சந்தித்து சில கேள்விகளை கேட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு மாணவன் எழும்பி, நாங்கள் தான் முழுமையானவர்கள், அதாவது திருமணம் முடிக்கக்கூடியவர்கள் அல்லது பொதுநிலையினர் தான் முழுமையானவர்கள், குருக்கள் அல்லது குருத்துவத்தில் பங்கெடுக்கக்கூடியவர்கள் அனைவரும் குறைவானவர்கள் தான் என்று சொன்னான். ஆயருக்கு ஒன்றும் புரியவில்லை. நம் முன்னாலேயே இவ்வளவு துணிச்சலோடு ஆயர் குறைப்பட்டிருக்கின்றார், சாதாரண இறைமக்கள் நிறைவோடு வாழுகின்றார் என்று சொல்லுகிறானே என்று அவர் வியந்து நின்றார். விளக்கத்தை அந்த மாணவனிடமே கேட்டார். எந்த வகையில் குருத்துவத்தில் பங்கெடுக்கக்கூடியவர்கள் எல்லாம் குறைப்பட்டு இருக்கிறார்கள், திருமணத்தில் பங்கெடுக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களை விட உயர்வானவர்களாக இருக்கிறார்கள் என்று கேட்ட பொழுது அந்த மாணவன் அழகாக சொல்லுவான், திருமணத்தில் பங்கெடுக்கக்கூடிய பொதுநிலையினர் 7 திருவருட்சாதனங்களை பெறுகிறார்கள். 7 என்பது முழுமை. எனவே ஆண்டவனுடைய அருளிலும் அழைப்பிலும் முழுமை பெறுகின்றார்கள். ஆனால் குருத்துவத்தில் பங்கெடுக்கக்கூடிய திருநிலையினர் திருமணம் முடிப்பதில்லை. எனவே அவர்கள் 6 திருவருட்சாதனங்கள் மட்டுமே பெறுகின்றார்கள். எனவே அருளிலும் அழைப்பிலும் குறைப்பட்டு காணப்படுகின்றார்கள் என்று அந்த மாணவன் சொன்ன பொழுது அவனை வெகுவாக பாராட்டி பரிசு கொடுத்து அவனை உற்சாகப்படுத்தினார். ஆமன்பானவர்களே, திருமணம் என்னும் திருவருட்சாதனத்தின் வழியாக நீங்கள் கடவுள் இந்த உலகில் படைத்திருக்கக்கூடிய கொடுத்திருக்கக்கூடிய மனித வாழ்வினுடைய முழுமையை பெறுகிறீர்கள் என்றால் அது முற்றிலும் உண்மையாக இருக்கிறது. திருமணமும் சில நாடுகளும் என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் எல்லா நாடுகளும் ஒரே விதமான புரிதலை திருமணத்தை பற்றி வைத்திருப்பதில்லை. ஆங்கிலேயர்களுக்கு திருமணம் என்பது ஒரு கடமை. அந்த காலம் வந்துவிட்டது என்றால், தேவை வந்துவிட்டது என்றால் உடனடியாக அந்த கடமையை நிறைவேற்றி ஆக வேண்டும். கடமைக்காகவே திருமணம் முடிக்கக்கூடியவர்கள் ஆங்கிலேயர்களாக இருக்கிறார்கள். பிரெஞ்சு நாட்டவர்களுக்கு, அது பிரான்ஸ் நாட்டவர்களுக்கு திருமணத்தை எவ்வாறு பார்க்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு அருமையான சமையலை ருசித்து பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு. நாம் சொல்லுவோமே சோத்துக்கு செத்தவர்கள் என்று. எனவே பிரான்ஸ் நாட்டவர்களை பொறுத்தவரையிலே திருமணம் என்று சொல்லுகின்ற பொழுது வீட்டிலே மனைவி அருமையான ஒரு சமையலை சமைத்து தருவதற்கான ஒரு வாய்ப்பாக மட்டுமே பார்க்கிறார்கள். ரஷ்யர்களை பொறுத்தவரையிலே திருமணம் என்பது ஒரு ஆண் தன்னுடைய துன்பங்களை எல்லாம் ஒரு பெண்ணோடு பகிர்ந்து கொள்வதற்கு அல்லது பெண் மீது சுமத்துவதற்கான ஒரு வழி என்று சொல்லுகின்றார். ஆண் தாங்க முடியாத பாரங்களையும் சுமைகளையும் வேதனைகளை வைத்திருக்கிறார். எனவே ஒரு திருமணத்தின் வழியாக ஒரு பெண் கொடுக்கப்படுகிறாள், அவளும் அதை சுமக்கட்டுமே, அவனுடைய வேதனை குறையட்டுமே என்ற ஒரு பார்வையில் ரஷ்யர்கள் பார்க்கின்றார்கள். இந்தியர்களை பொறுத்தவரையில் அதிலும் குறிப்பாக நடிகர் நடிகைகளுக்கு திருமணம் என்று சொன்னால் விவாகரத்து செய்வதற்கான ஒரு வாய்ப்பு. இப்பொழுது இந்த திருமணம், அடுத்த வாரம் அது விவாகரத்து, அடுத்த திருமணம், அடுத்த மாதம் விவாகரத்து. திருமணம் முடித்தால் மட்டும்தான் விவாகரத்து. எனவே அந்த விவாகரத்துக்காகவே திருமணம் முடிப்பவர்கள்
இந்திய நாட்டு நடிகர்கள் நடிகைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில உலக புகழ்பெற்ற பிரபலங்கள், வாழ்வில சிறந்து விளங்கியவர்கள், உயர்ந்த இடத்தை பிடித்தவர்கள் திருமணத்தை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், அல்கோர் என்பவர் அழகாக சொல்லுகின்றார், நாணயத்தினுடைய இரு பக்கம்தான் ஒரு கணவனும் மனைவியும். ஒன்று இல்லை என்றால் மதிப்பு இல்லை. கணவன் மட்டும் போதும் என்று சொன்னால் மதிப்பு இல்லை. மனைவி மட்டும் போதும் என்று சொன்னால் அந்த மனித வாழ்வில மதிப்பு இல்லாமல் போய்விடுகிறது. கிரேக்க நாட்டு தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் என்ன சொல்லுகிறார்? திருமணம் முடித்து கொள்ளுங்கள், கட்டாயம் எல்லாரும் திருமணம் முடித்து கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியாக இருந்தது என்றால் பரவாயில்லை, அது உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம். ஆனால் அந்த திருமண வாழ்வு மகிழ்ச்சியாக இல்லை என்று சொன்னால் வருத்தப்படாதீர்கள், நீங்கள் என்னை போல ஒரு தத்துவ ஞானியாக மாறிவிடுவீர்கள். மனைவி உங்களை தத்துவ ஞானியாக, தத்துவங்களை எல்லாம் உளரக்கூடியவராக மாற்றி போடுவார் என்று சாக்ரட்டிஸ் சொல்லுகிறார். மைக் டைசன் குத்துச்சண்டை வீரர் சொல்லுகின்ற பொழுது, ஒரு வாழ்வினுடைய உயரத்தை அடைவதற்கு ஒரு மனைவிதான் காரணம். ஆனால் அந்த உயரத்தை தொடுகின்ற வேளையில் தடையாக இருப்பதும் அவளாக தான் இருக்கிறார் என்று தன் அனுபவத்தை சுட்டி காட்டுகிறார். கிளின்டன், அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி சொல்லுகின்றார், நான் என் மனைவியோடு பேசுவதற்கு சில வார்த்தைகள் மட்டுமே வைத்திருக்கின்றேன். ஆனால் அதற்கு பதிலாக என் மனைவி பல பக்கங்கள் பேசுவதற்காக தயாரித்து வைத்திருக்கிறாள் என்று வள வள என்று பேசக்கூடியவர் மனைவியாக இருக்கிறார் என்று தன் அனுபவத்தை பதிவு செய்கின்றார். ஜார்ஜ் புஷ்ஷிடம் கேட்டார்கள், நீங்கள் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியிலே பல பிரச்சனைகளோடு இருக்கின்ற பொழுதும் கூட திருமணத்திலே கணவன் மனைவியுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், எப்படி இது ஒரு சாத்தியமாக இருக்கிறது என்று கேட்கிறார்கள். அதற்கு ஜார்ஜ் புஷ் சொல்லுவார், ஒவ்வொரு வாரமும் 2 நாட்கள் தவறாமல் ஹோட்டலுக்கு போய் விடுவோம். புதன்கிழமை தோறும் நான் மட்டும் செல்லுவேன், சனிக்கிழமை தோறும் அவள் மட்டும் செல்வாள். எனவேதான் எங்களுடைய திருமணம் உடைபடாமல் போய் கொண்டிருக்கிறது என்று தன் அனுபவத்தை சுட்டி காட்டுகின்றார். ரூடி கிலானி என்பவர் சொல்லுகின்ற பொழுது, எனக்கு பயங்கரவாதம் என்றால் பயமே இல்லை, வெடிகுண்டு என்று சொன்னால் பயமே இல்லை, போர் என்று சொன்னால் எனக்கு பயமே இல்லை, ஏனெனில் நான் இவற்றையெல்லாம் திருமண வாழ்வில் என் மனைவி வழியாக அனுபவித்திருக்கிறேன் என்று தன் பதிவை வெளியிடுகின்றார். ஒபாமா, அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபராக இருந்தவர் சொல்லுகிறார் தன் அனுபவத்தை, நாங்கள் திருமண வாழ்வில் நிலைத்து நிற்கிறோம் என்று சொன்னால், எங்களுக்கு திருமண வாழ்வில் பிரச்சனை இல்லை என்று சொன்னால், என் மனைவி செய்யக்கூடிய எல்லா தவறுக்கும் நான் தான் மன்னிப்பு கேட்கவனாக இருக்கிறேன். எனவேதான் எங்கள் திருமணம் பாதிக்கப்படாமல் முறிவுக்கு வராமல் போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லுவார். அன்பானவர்களே, இப்படி ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு முக்கியமான மனிதர்களும் திருமணத்தை குறித்து அறிந்திருக்கிறார்கள், அனுபவித்திருக்கிறார்கள். விவிலிய பின்னணியை பார்க்கின்ற பொழுது இதுவரைக்கும் நிறைய திருமணத்தை பற்றிய கருத்துக்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் நான் சொல்ல வருவது, திருமணத்தின் வழியாக தான் கடவுள் மண்ணக ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். திருமணத்தின் வழியாக தான் கடவுள் விண்ணக ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். நான் பார்க்கிறோம் திருப்பாடல் 128 எத்தகைய மண்ணக ஆசிகளை எல்லாம் மனிதர்களுக்கு திருமணத்தின் வழியாக கொடுக்கிறார் என்று சொன்னால், இதோ உழைப்பின் பயனை கணவனுக்கு கொடுக்கின்றார், நற்பேர் என்பது மனைவி வழியாக கொடுக்கின்றார், இந்த ஒலிவ மர கன்றுகளை போல மக்கள் செல்வங்களை கொடுக்கின்றார். ஆபிரகாமுக்கு அருள் செல்வத்தை திருமணத்தின் வழியாக கொடுத்தார், ஈசாக்குக்கு பொருள் செல்வத்தை திருமணத்தின் வழியாக கொடுத்தார், யாக்கோபுக்கு மக்கள் செல்வத்தை திருமணத்தின் வழியாக கொடுத்தார். ஆக திருப்பாடல் 128 இருந்தாலும் சரி, நம் குல முதுவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுனுடைய திருமண வாழ்வில் இருந்தும் சரி, மண்ணக ஆசீர்வாதங்களை எல்லாம் கடவுள் தரக்கூடியவராக இருக்கின்றார். அந்த மண்ணக ஆசீர்வாதங்களை எல்லாம் திருமணத்தின் வழியாக தான் தருகின்றார். நல்லதொரு மனைவி, நல்லதொரு கணவனுக்கான உழைப்பின் பயன், நல்லதொரு மக்கள் செல்வம், இவையெல்லாம்
திருமணத்தின் வழியாக தான் நமக்கு கிடைக்கிறது. திருமணம் முடிக்காதவர்களுக்கு இந்த மண்ணக ஆசீர்வாதங்கள் இல்லை என்பது தெளிவு. அது மட்டுமல்ல, திருமணத்தின் வழியாக ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் விண்ணக ஆசீர்வாதம், உச்ச ஆசீர்வாதம் ஆகிய மோட்சம், விண்ணக வாழ்வு உறுதி செய்யப்படுகிறது. அதை தான் பவுல் கொரிந்திய மக்களுக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 7ஆம் அதிகாரம் 14 முதல் 16 சொல்லுகின்றார். மனமான ஒரு சகோதரி அல்லது ஒரு மனைவி நம்பிக்கை கொண்டவளாக ஆண்டவருடைய காரியத்திலே கண்ணும் கருத்துமாக இருந்தால், அந்த கணவன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் இழுத்து கொண்டு விண்ணகத்துக்கு சேர்த்து விடுவார். அல்லது கணவன் நல்லதொரு இறை நம்பிக்கையுள்ளவனாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவனாக இருந்தான், அவனுடைய மனைவி எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும், ஏன் மிகப்பெரிய பாவமாக விபச்சாரத்தில் விழுந்து கிடந்தாலும், அந்த கணவன் தன் மனைவி இழுத்து கொண்டு மோட்சத்துக்கு அழைத்து செல்வான் என்பது தெளிவு. ஒரு மனைவியால் மட்டும்தான் தன் கணவனை தூயவராக்க முடியும். ஒரு கணவரால் மட்டும்தான் தன் மனைவியை தூயவராக்க முடியும். ஒரு மனைவியால் மட்டும்தான் தன்னுடைய கணவரை தூயவராக்க முடியும். எனவே விண்ணக ஆசி என்று சொல்லப்படக்கூடிய, எல்லாருமே எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய விண்ணக பேரின்பம், மோட்சம், இவற்றையெல்லாம் ஒரு குடும்பத்தின் வழியாக தான் இறைவன் தர முடியும் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அதற்காக திருமணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், திருமணத்துக்கு முன்னால் ஒரு இளைஞனும் இளம்பெண்ணும் ஆண்டவருடைய ஆலோசனைக்கு அவன் காத்திருக்க வேண்டும். யாரை திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை தன் குடும்பத்திலிருந்து வருவதற்கு முன்னால், தன் உள்ளத்திலிருந்து வருவதற்கு முன்னால் ஆண்டவரிடமிருந்து வர வேண்டும். யாரை திருமணம் முடிக்கலாம் என்று ஆண்டவர் ஆலோசனை கூறுகிறாரோ, அந்த ஆலோசனை ஏற்று நடத்தியவர்கள் தான், நிறைவேற்றியவர்கள் தான் விவிலியத்திலே குலமுதுவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, சிறந்து நிறைந்து மகிழ்ந்து வளமையான ஒரு வாழ்வை வாழ்ந்திருக்கிறார்கள். நாம் பார்க்கிறோம், தொடக்க நூல் 24 ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு உனது மகன் ஈசாக்குக்கான திருமணத்திற்கான ஆலோசனையை தருவேன் என்று சொல்லியிருந்தார். அந்த ஆலோசனை உள்ளத்தில் இருத்தியிருந்த அந்த ஆபிரகாம் ஒரு நாள் தன்னுடைய வேலைக்காரர்கள் மூத்தவரிடம் சொல்லுவார், என் மகன் ஈசாக்கிற்கு இந்த கானான் தேசத்தில் இருக்கக்கூடிய பெண்களில் யாருமே பெண் கொள்ளக்கூடாது, மனைவியாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது, சொந்த நாட்டுக்கு போக வேண்டும், அங்கேதான் என்னுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் கொள்வாய், மனைவியை தேடுவாய் என்று ஆண்டவர் ஆலோசனை சொல்லியிருக்கிறார். அவ்வாறு நீ செயல்பட வேண்டும் என்று சொல்லி அனுப்பி வைக்கின்றார். இந்த ஆலோசனைக்குரியவள் யார், எப்படி கண்டுகொள்வது என்று வேலைக்காரருடைய அந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது, அப்பொழுது ஆண்டவர் வேலைக்காரரிடம் பேசுகிறார், எந்த இளம்பெண் அந்த நீரூற்றுக்கு அருகில் வந்து தங்களுக்கும் தண்ணீர் இறைத்து கொடுத்து அங்கு வாய் பேச முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு விலங்குகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் ஒரு இரக்கத்தோடு கரிசனையோடு தண்ணீர் இறைத்து கொடுக்கிறாளோ, அவளை ஈசாக்கிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவள். ஆண்டவருடைய ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. அவ்வாறே அந்த நேரத்தில் இந்த ரெபேக்கா வருகிறாள். குடத்தை எடுத்து தண்ணீரை அந்த நீரூற்றுக்குள் இறங்கி ஊற்றி அவர்கள் குடிக்க கொடுக்கின்றார். நான் மீண்டும் இறைத்து ஒட்டகங்கள் நன்றாக தண்ணீர் குடிக்கும் அளவுக்கு நீர் இறைத்து தருவேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இது ஆண்டவரின் செயல், இது ஆண்டவரின் செயல், ஆண்டவர் கொடுத்த ஆலோசனையினுடைய வெளிப்பாடு. இதற்கு நாங்களும் நீங்களும், ஆண் வீட்டாரும் பெண் வீட்டாரும் சாதகமாகவோ பாதகமாகவோ எதுவும் பேசக்கூடாது. உடனடியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்கள், ஆண்டவரை தொழுதார்கள். சிந்தித்து பாருங்கள், என் பிள்ளையினுடைய திருமணம் சிதைந்து போகிறது என்று சொன்னால், என் பிள்ளையினுடைய திருமணம் முடிவுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், என் பிள்ளையினுடைய திருமணத்தில் நிறைவும் மகிழ்வும் இல்லை என்று சொன்னால், ஒரு காரணம், முக்கியமான காரணம், ஏன் அதுதான் ஒரே காரணமாக இருக்கிறது என்று சொன்னால், இவர்களுடைய விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் என்று சொல்லப்படக்கூடிய விருப்பங்கள், வெறுப்புகள், அல்லது உலகத்தினுடைய செல்வங்கள், வரதட்சணை, குடும்ப ஸ்டேட்டஸ், ஏதோ ஒரு தங்களுடைய பின்னணியிலேயே தங்களுடைய ஆலோசனை அடிப்படையிலே திருமணத்திற்கான அந்த பார்ட்னர்களை தேர்ந்து கொள்வது, கணவனையோ மனைவியாகவோ தேர்ந்து கொள்வது என்பதுதான் முற்றிலும் உண்மையாக இருக்கிறது.
ஆண்டவனிடம் வைத்து ஆண்டவர் தரக்கூடிய ஆலோசனையை என் பிள்ளைக்கு கொடுத்தேன் என்று சொன்னால், அதன் அடிப்படையில் செயல்பட்டேன் என்று சொன்னால், கட்டாயம் ஈசாக்கு வாழ்வு எவ்வளவு அருமையானதாக, எவ்வளவு ஆறுதல் நிறைந்ததாக இருந்தது என்றால் நாம் அறிவோம். இத்தகைய திருமணத்தினுடைய புனிதத்தை, மாண்பினை புனிதர்கள் தூக்கி பிடித்திருக்கிறார்கள். எவ்வளவுக்கு கொலை செய்யப்பட்டாலும் பரவாயில்லை, எவ்வளவுக்கு சித்திரவதை செய்தாலும் பரவாயில்லை, அந்த ஒருவனுக்கு ஒருத்தி, இவனுக்கு இவள், இவளுக்கு இவன் என்ற ஆண்டவன் நிச்சயித்ததை முறிக்க முடியாது, பிரிக்க முடியாது என்று அவர்கள் உயிரை கூட இழந்திருக்கிறார்கள். முதல் மறைசாட்சி என்று சொன்னால் திருமணத்திற்காக நாம் அனைவரும் அறிந்தவாறு இந்த திருமுழுக்கு யோவானை பார்க்கிறோம். ஏரோதியாளுடைய திருமண பந்தம் உடைந்துவிடக் கூடாது என்பதற்காக எதிர்குரல் கொடுக்கின்றார் திருமுழுக்கு யோவான், தலைவெட்டப்படுகின்றார். அவரை தொடர்ந்து இரண்டாவது திருமணத்திற்காக ரத்தம் சிந்தினார் என்று சொன்னால் ஓரியூர் புனித அருளானந்தர். கடலாய் என்பவள் 5 மனைவியர்களில் ஒருவர் தடியத்தேவருக்கு. தடியத்தேவர் இந்த கிறிஸ்தவராக மாற வேண்டும் என்று சொன்னால் முதல் மனைவியை மட்டும்தான் மனைவியாக கொள்ள வேண்டும். எனவே அந்த முதல் மனைவி தவிர்த்து மீது 4 உள்ளவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும் என்றால் அந்த 4 பேரில் கடலாய் என்பவர் ஒருவர், அவர் அரசனின் மருமகள், அவ்வளவுதான். அதற்காக அருளானந்தர் பின்வாங்கவில்லை. அதற்காகவே தலைவெட்டப்பட்டார். இரத்தம் சிந்தி திருமணத்தினுடைய புனிதத்தை, கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். அதற்கு அடுத்தபடியாக புனித கத்தோலிக்க திருவினுடைய வரலாற்றில் பொதுநிலையினுடைய பாதுகாவல் என்று அழைக்கப்படக்கூடிய புனித தாமஸ் மூர், 8ஆம் ஹென்றி மன்னன், இங்கிலாந்து நாட்டினுடைய பேரரசன். அரசனுக்கு அடுத்த பதவி, அரசனுக்கு அடுத்தபடியான செல்வம் இந்த தாமஸ் மூருக்கு. என்னுடைய முதல் மனைவிக்கு குழந்தை இல்லை என்பதற்காக எலிசபெத்தை விட்டுவிட்டு அன்னபோலின் என்பவரை திருமணம் முடிக்க போகிறேன் என்று சொல்லுகின்றார். திருத்தந்தை அதற்கு மறுப்பு தெரிவிக்கின்றார். முதல் மனைவி உயிரோடு இருக்கின்ற பொழுது இரண்டாவது மனைவிக்கு கத்தோலிக்க விசுவாசத்தில் இறைவார்த்தின் அடிப்படையிலே வழி இல்லை, வகையில்லை என்று சொல்ல, இந்த 8ஆம் ஹென்றி இனிமேல் இங்கிலாந்து நாட்டுக்கு நானே அரசன், இங்கிலாந்து நாட்டுக்கு நானே திருத்தந்தை என்று சொல்லி தன்னையே திருத்தந்தையாக முடிசூடிக் கொள்ளுகிறான். அதை இந்த தாமஸ் மூர் எதிர்க்கின்றார். சிறைக்கு அனுப்பப்படுகின்றார். இறுதி வரை வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அரசனுக்கு கீழ்ப்படிவாயா, திருத்தந்தை கீழ்ப்படிவா என்று கேட்ட பொழுது கத்தோலிக்கன் என்ற முறையில உயர் மதிப்பீடுகளையும் வாழ்க்கை முறைகளையும் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற திருமணத்தினுடைய புனிதத்தை, மாண்பையும் தூக்கி பிடிக்கக்கூடிய, அதற்காக உழைக்கக்கூடிய திருத்தந்தைக்கு தான் கீழ்ப்படிவன் என்று சொல்லி கில்லட்டின் என்ற அந்த தலை வெட்டக்கூடிய கருவியால் அவருடைய தலையானது வெட்டப்படுகின்றது. அதனை தொடர்ந்து நான் பார்க்கின்ற பொழுது புனித தமியான் பேதுரு அல்லது ராயப்பரை பார்க்கிறோம். அவர்கள் அரசன் தன்னுடைய மனைவியை விரட்டிவிட தீர்மானித்த பொழுதெல்லாம் அரசனுக்கு எதிராக சென்று நீ செய்வது சரியல்ல என்று, துன்பங்கள் வந்தாலும் பரவாயில்லை என்று எதிர்குரலை அரசனுக்கு முன்பாக திருமணத்தினுடைய புனிதத்தின் சார்பாக அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். புனித தராசியுஸ் என்பவரை பார்க்கின்ற பொழுது பேரரசன் தன்னுடைய மனைவி அனுப்பிவிட அனுமதி கேட்டு கொண்டிருக்கின்றான். அவளுக்கும் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறான். நீயாகவே போய்விடு, அதன் வழியாக நான் இரண்டாவது மனைவியை திருமணம் முடித்துக் கொள்ள முடியும் என்று. ஆனால் இந்த புனித தராசியுஸ் அவர் ஒரு பொழுதுமே அனுமதி இல்லை. முதல் மனைவி உயிரோடு இருக்கும் வரை அவர்தான் கடவுளால் உமக்கு கொடுக்கப்பட்ட மனைவி, அவருடைய நிறைகுறைகளோடு வாழ கற்றுக்கொள்ளும் என்று அனுப்பிவிடுகின்றார். அன்பானவர்களே, இவையெல்லாம் திருமணத்தில வரலாறும் வாழ்க்கையும் விவிலியமும் புனிதர்களும் கத்தோலிக்க திருவையும் கற்றுத்தரக்கூடிய பாடம். அன்றாட வாழ்க்கையில் திருமணம் முடித்திருப்பவர்களுடைய திருமண வாழ்வு வெற்றி பெறாமல் போவதற்கான காரணம் என்ன, அல்லது வெற்றி பெறுவதற்கான வழி என்ன என்றால் நாம் சில கருத்துக்களை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். முதலில் எல்லாருமே பலவீனர்கள் தான். எல்லாரிடமும் குறைகள் உண்டு. மீசை இருக்கிறது என்பதற்காக அவன் பலவீனமானவன் அல்ல என்ற அர்த்தம் அல்ல. அவன் வலிமையானவன் என்று மட்டும் அர்த்தம் அல்ல. அவனிடம் குறைகள் இல்லை என்பதற்காக மட்டும் அர்த்தம் அல்ல. சேலை உடுத்திருக்கிறார் என்பதற்காக அவர் முழுக்க முழுக்க பலவீனமானவர் என்ற அர்த்தம் அல்ல. முழுக்க முழுக்க குறைவுள்ளவள் என்ற அர்த்தம் அல்ல. கணவன் மனைவி இருவருமே மனிதர்கள், களிமண்ணால் படைக்கப்பட்டவர்கள், உடைக்கப்பட முடியவர்கள், உருகுலைந்து போகக்கூடியவர்கள், மூழ்கக்கூடியவர்கள், ஈர்க்கப்படக்கூடியவர்கள் என்று அந்த மண்ணின் தன்மை கொண்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும்
குறைபாடுகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு. எனவே ஒவ்வொருவருமே அடுத்தவருடைய பலவீனத்திலும் குறைகளிலும் கண்களை பதிப்பதை விட அடுத்தவருடைய பலத்தில், பாசத்தில், அன்பில், அர்ப்பணிப்பில் தங்கள் கண்களை பதித்தார்கள் என்று சொன்னால் கடவுள் கொடுத்த திருமண வாழ்வு ஆசீர்வாதமானதாகவே தொடர்ந்து நீடிக்கும் என்றால் அது மிகையாகாது. அதே போல ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு கடந்த காலம் உண்டு. ஒவ்வொரு புனிதருக்கும் மோசமான கடந்த காலம் உண்டு. மது, மாது, சூது என்று வாழ்ந்தவர் தானே புனித அகுஸ்தினார். அவர் எப்படி ஒரு புனிதராக மாறினார்? கடந்த காலம் மட்டுமே உண்மை என்று சொன்னால் ஒரு புனிதரையும் நம்மால் பார்க்க முடியாது. கடந்த காலத்தை மட்டுமே தோண்டி பார்க்காதீர்கள். என் மனைவி திருமணத்திற்கு முன்னால் எப்படி இருந்தாள் என்று நமக்கு முக்கியம் அல்ல. என் கணவர் திருமணத்திற்கு முன்னால் இருந்த அவருடைய கடந்த காலத்தை தோண்டி எடுப்பது நல்லதல்ல. அது ஒரு பொழுதுமே திருமணத்திற்கு அமைதியை தராது, ஆசீர்வாதத்தை தராது. எனவே கடந்த காலத்தை தோண்டி எடுத்து நாற்றமடிக்கக்கூடிய நிகழ்வுகளில ஆர்வத்தை செலுத்துவதை விட நிகழ்காலத்தில் எப்படி ஒத்துழைப்பது, எதிர்காலத்தை எப்படி வளமையாக அமைத்துக் கொள்வது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும், கணவனும் மனைவியுமாக. அதே போல வாழ்வினுடைய எல்லா சூழ்நிலைகளும் சுகமாக போகாது. எல்லாமே அமைதியாக மகிழ்ச்சியாக எதிர்பார்த்தவாறு போகாது. அப்படி எதிர்பார்த்தவாறு போகும்போதெல்லாம் நம்மால் இணைந்து வாழ முடியும், மகிழ்ந்து வாழ முடியும். ஆனால் வாழ்வு அப்படி அல்ல. வாழ்வு எதிர்பாராதவைகளை கொண்டிருக்கின்றது. எப்பொழுது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் வரலாம், யாரை வேண்டுமானாலும் சந்திக்கலாம். அப்படி சுமூகமான சமநிலையற்ற தருணங்களில் தான் அதிக அன்பை காட்ட வேண்டும், அதிக அக்கறை காட்ட வேண்டும், அதிக உண்மையோடு இருக்க வேண்டும், அதிக அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும். செல்வம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம், பெற்றோரும் உற்றாரும் வாழ்த்துகின்ற பொழுதெல்லாம் சுமூகமாக வாழ்வதல்ல, அன்பு காட்டுவது பெரிதல்ல. கைவிடப்பட்ட நிலையிலே, வறுமையுற்ற நிலையிலே, ஏமாற்றங்களும் தோல்விகளும் காயங்களும் கண்ணீர்களும் நிறைந்து காணப்படுகின்ற பொழுதுதான் கணவன் தன் மனைவி மீது உண்மையான அன்பை காட்ட வேண்டும், மனைவி தன்னுடைய கணவன் மீது உண்மையான அன்பு காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவன் கொடுத்த திருமணத்தினுடைய ஆசீர்வாதமே நிலைத்து நிற்கிறது. இன்னொரு திருமண தம்பதியோரோடு நமது திருமண வாழ்வை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஐயோ, அவன் வேகமாக திருமணம் முடித்து விட்டான், நான் இன்னும் திருமணம் முடிக்காமல் இருக்கிறேன், எனவே நானும் வேகமாக திருமணம் முடிக்க வேண்டும். ஐயோ, அவர்கள் இப்படி வாழ்கின்றார்கள், எனவே நானும் அப்படி வாழ வேண்டும். உங்கள் வாழ்வுக்கு என்று ஆண்டவர் கொடுத்தது ஏதோ, ஆண்டவர் திட்டமிட்டது ஏதோ, ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை ஏதோ, அதை அப்படியே உங்கள் வாழ்வுக்குரியதை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களது திருமண வாழ்வு தொடர்ந்து ஆசீர்வாதமானதாக இருக்கும். திருமணம் என்று சொன்னாலே போர் முரசுக்கு சமம். 3 ஓலை வாசிக்கிறார்கள் என்று சொன்னால், திருமணத்திற்கு தயாராகிறார்கள் என்று சொன்னால், அடுத்த நாட்டோடு போர் தொடுக்க போகிறோமே அந்த முரசுக்கு சமம். அதாவது நாம் எதிரி நாடுகளுக்கு எதிராக சரியான தயாரிப்பில் இருக்க வேண்டும். படைகள், கருவிகள், உடல் அமைப்பு, மனநிலை எல்லாமே தயார்படுத்துவதுதான் போர் அறிவிப்பு, போர் முரசு. அதுபோல 3 திருமண ஓலைகள் அறிவிக்கப்படுகின்றது என்றால் திருமணத்திற்கு தங்களை தயாரித்துக் கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட தயாரிப்பு? திருமண வாழ்வை குறிவைத்து அந்த திருமண வாழ்வை அளிக்கக்கூடிய பிடிவாதம், முரட்டுத்தனம், அன்பில்லாமை, சோம்பல், அவமரியாதை, ஏமாற்றுதல், கஞ்சத்தனம், அறியாமை, 3ஆம் மனிதரின் தலையீடு, மன்னிக்காத மனம், இவைகளை எதிர்த்து போராட வேண்டும் என்ற அறிவிப்பு தான் திருமணத்தினுடைய 3 ஓலை வாசித்தலாக இருக்கிறது என்றால் அப்போதுதான் இந்த திருமண வாழ்வு தொடர்ந்து ஆசீர்வாதமானதாக இருக்கும். விரும்பிய மனிதர்களை திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்பதை விட திருமணத்தில் வந்தவர்களை விரும்புகின்ற மனிதர்களாக மாற்றிக்கொள்வதுதான் இறைவனின் திட்டமாக இருக்கிறது. அப்படி திருமணத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு மனைவியையோ, அப்படி திருமணத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு கணவனையோ விரும்பத்தக்க மனிதராக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதிக அக்கறை உருவாக்கி கொள்ள வேண்டும், அதிக அன்பை உருவாக்கி கொள்ள வேண்டும், அதிக விசுவாசம் இருக்க வேண்டும், அதிக பொறுமை வளர்த்து கொள்ள வேண்டும். இவைகளை அதிகரிக்க அதிகரிக்க எந்த ஒரு ஆணையும் உங்களுக்குரிய கணவராக, எந்த ஒரு பெண்ணையும் உங்களுக்கு ஏற்ற மனைவியாக மாற்றிக்கொள்ள முடியும். அப்பொழுது திருமணம் ஆசீர்வாதமானதாகவே தொடர்ந்து இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே வேளையிலே மனிதர்கள் நிறைகளோடும் இருக்கிறார்கள், குறைகளோடும் இருக்கிறார்கள். குறைகளோடு இருக்கின்ற பொழுது சிறு சிறு குறைகளை நாம் கையாள தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். கப்பலிலே, படகிலே, வாகனத்திலே சிறு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனைகள் கொண்டு வந்து நிற்கும்.
அதுபோல கணவன் மனைவி குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு பிரச்சனைகள் தான் மிகப்பெரிய பூகம்பமாக வெடிக்கும். அந்த சிறு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறாமல் இருப்பதற்கான கையாளக்கூடிய தன்மை நமக்கு இருந்தது என்று சொன்னால் உங்கள் திருமணம் தொடர்ந்து ஆசீர்வாதமானதாக இருக்கும். எல்லாமே எதிர்பார்த்ததுக்கு ஏற்றவாறு இராது. ஏமாற்றங்கள் தரக்கூடிய மாற்றங்கள் உண்டு. அந்த மாற்றங்கள் வருகின்ற பொழுது அவற்றை சமாளிக்க தெரிந்தவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால், இவ்வளவுக்கு திட்டமிட்டோம் ஆனால் எல்லாமே எதிர்பாராமதான் நடக்கும், அந்த எதிர்பாராதவைகளை மாற்றங்களை நாம் சமாளிக்க கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், அன்பானவர்களே, திருமண வாழ்வு தொடர்ந்து ஆசீர்வாதமானதாக இருக்கும். திருமணம் முடித்தது முதல் இறக்கும் வரை விவாகரத்து, டிவோர்ஸ், மனமுறிவு, வீட்டுக்கு போய்விட வேண்டும், விட்டு போய்விட வேண்டும் என்ற கெட்ட வார்த்தைகள் ஒரு கணவனுடைய உள்ளத்திலும் உதடிலும் இல்லாமல் இருந்தால், ஒரு மனைவியினுடைய உள்ளத்திலும் உதடிலும் இல்லாமல் இருந்தால், அவரது திருமணம் ஆண்டவருடைய ஆசீர்வாதமாகவே தொடர்ந்து நீடித்திருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. வியாபாரம் என்பது ஒரு திருமணம் தான். திருமணத்திலும் விலை கொடுக்கப்படுகின்றது. திருமண வாழ்வு என்பது ஒரு வங்கி கணக்கு. அந்த வங்கி கணக்கில் நாம் எப்பொழுதெல்லாம் போட்டு கொண்டிருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் வட்டியோடு வாங்கிக் கொள்வோம். எனவே இந்த திருமணம் என்ற வங்கி கணக்கில் அன்பு, அக்கறை, உழைப்பு, தியாகம், அர்ப்பணிப்பு, உண்மைத்தன்மைகளை போட்டு கொண்டே இருங்கள். பிரச்சனைகள் வருகின்ற பொழுதெல்லாம் அவைகள் வட்டியோடு வந்து நின்று உங்களை உறுதியாக ஆசீர்வாதமாக ஒருவருக்கொருவர் ஆசீர்வாதமாக உயர்த்தி நிற்கும் என்று சொன்னால் அது எள்ளளவும் வித்தியாசம் அல்ல. அதுதான் முற்றிலும் உண்மையாக இருக்கிறது. அதே போல திருமணம் என்று சொல்லுகின்ற பொழுது எல்லா வால் போஸ்டரிலும் பார்ப்போம், இருமணம் இணையும் திருமணம். இரு மனங்கள் மட்டுமல்ல, இரு குடும்பங்களும் இணைகின்றன. நீங்கள் மனம் மட்டும் இணைந்திருந்தால், குடும்பம் பிரிந்திருந்தால் உங்கள் திருமணம் சுக்குநூறாக உடைவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. எப்படி உங்கள் மனங்கள் இணைந்திருப்பது போல இரண்டு குடும்பங்களும் பந்தத்திலும், பாசத்திலும், சொந்தத்திலும், உறவிலும் நிலைத்திருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். எனவே கணவன் மனைவியினுடைய குடும்பத்தை அன்பு செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். மனைவி கணவனுடைய குடும்பத்தை அன்பு செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். இரண்டு குடும்பமே வேண்டாம் என்று சொல்லி செல்லக்கூடிய கணவனும் மனைவியும் ஒரு நாள் நீயும் எனக்கு வேண்டாம், நான் உனக்கு வேண்டாம் என்று போக வாய்ப்பு இருக்கிறது. அது ஆசீர்வாதமானதாக அமையாது என்று பார்க்கிறோம். ஆமன்பானவர்களே, இறுதியாக பார்க்கின்ற பொழுது திருமணம் என்பது சரியான துணையை தேர்ந்தெடுப்பது அல்ல, நம்மை சரியான துணையாக மாற்றுவது. திருமணம் என்பது சரியான துணையை தேர்ந்தெடுப்பது அல்ல, திருமணத்தின் வழியாக நான் அவருக்கு சரியான துணையாக என்னை மாற்றுகிறேன், நான் அவளுக்கு சரியான துணையாக மாற்றுகிறேன் என்பதுதான் சரியான புரிதல் என்பதை மறந்துவிடக் கூடாது. தோழி ஒருவர் திருமணத்தின் வழியாக மனைவியாகலாம், அது பெரிய சாத்தியம் அல்ல. ஆனால் திருமணத்தின் வழியாக ஒரு மனைவி கணவனுக்கு தோழியாக மாறுகிறாளே, அல்லது மனைவிக்கு ஒரு கணவன் தோழனாக மாறுகிறானே, அதுதான் அதிசயம், அதுதான் அற்புதம், அதுதான் வசதி என்று நாம் பார்க்கிறோம். இத்தகைய தன்மைகளை கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் கட்டாயம் ஆண்டவர் திருமணத்தில் வைத்திருக்கக்கூடிய அத்தனை அருள் செல்வங்கள், பொருள் செல்வங்கள், மக்கள் செல்வங்கள், அந்த திருப்பாடல் 128 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விண்ணக மண்ணக ஆசீர்வாதங்கள், பவுல் கொரிந்திய மக்களுக்கு எழுதிய திருமுகத்தில் சொன்ன விண்ணக நினைவாழ்வு, இத்தகைய தம்பதியர்களுக்கும் திருமணத்தின் வழியாக கிடைக்கும். நம்முடைய பாதுகாவலர் கூட திருமணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் தானே. ஒரு பொருள் செல்வம் இல்லாமல் ஒரு திருமணம் நடைபெறாமல் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக நள்ளிரவிலே சென்று பணப்பையை போட்டு திருமணத்திற்கு வழிவகுத்திருக்கிறார் என்று சொன்னால் திருமணத்தின் புனிதர் என்று கூட இவர் அழைக்கலாம். யாரெல்லாம் எல்லாருமே திருமணத்துக்கு ஆசைப்படுகிறார்கள், விரும்புகிறார்கள். ஆனால் வரதட்சணை தடுத்து நிற்கிறது, மனமுறிவு தடுத்து நிற்கிறது, அந்த மன ஒற்றுமையின்மை தடுத்து நிறுத்துகிறது என்றால் நிக்கோலோசியார் அன்று திருமண வாழ்வை தங்கு தடையின்றி நடத்த உதவியது போல இன்றும் எவருடைய திருமணம் எல்லாம் பிரிந்திருக்கிறதோ, எவருடைய திருமணம் எல்லாம் தடைபட்டு நிற்கிறதோ அதை நிறைவேற்றி தரக்கூடியவராக இருக்கிறார். எனவே இந்த புனிதரும் நமது திருமண வாழ்வு ஆண்டவனின் ஆசியாக தொடர்ந்து நிலைக்க உதவி செய்கின்றார், பரிந்துரை செய்கின்றார் என்பதை உணர்ந்தும் தொடர்ந்து இந்த வழிபாட்டில் மன்றாடுவோம். இறை ஆசீர் நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் புனிதர் நிக்கோலாசியர் வழியாக நிரம்ப பொழியப்படுவதாக. ஆமன்.